சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பேசுற நீ? உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? கண்ணை கட்டிட்டு கடல்ல குதிச்ச மாதிரி ஏண்டி இவனோ தெரியாதவனுங்க வந்து கூப்பிட்டா அவன் பின்னாடி போயிடலான்னு வந்து நிக்கிற? மூளைகளை கெட்டு போச்சாடி உனக்கு? ஏண்டி ஏண்டி இப்படி பண்ற? தேர் இழுத்து தெருவுல விட்ட மாதிரி மானத்தை வாங்கணும்னு நினைக்கிறியா? நேத்து என்னடா தூக்குல தொங்க போற, இப்ப என்னடா தடிமாடு மாதிரி வந்திருக்கானுங்க அவனுங்க பின்னாடி போறேங்கிற? எங்க தலையில நெருப்பள்ளி கொட்டிட்டு போக பாக்குறியே. நாங்க மட்டும் பாக்கலன்னா இன்னும் என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? அடிக்காதீங்க மாப்ள, அடிக்காதீங்க. விடுங்க, பூஜா கிட்ட அப்புறம் விசாரிச்சுக்கலாம். மாப்ள அவனுங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்கானுங்க பாரு. இப்போ அவங்கள என்ன பண்றது? யார் என்னன்னு தெரியல, நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து நம்ம பிள்ளைய தூக்க பாத்துருக்கானுங்க. அண்ணா ஆமாண்ணே, பேசாம நம்ம போலீஸ்க்கே போன் பண்ணிடுவோண்ணே. பாக்குறதுக்கு அப்படியே ரவுடி பசங்க மாதிரி இருக்கானுங்கண்ணே. போலீஸ் வந்தா எல்லாம் சரியாயிடும். என்னங்க, போலீஸ்க்கு போன் பண்றதுனா நம்ம சம்பந்திக்கே போன் பண்ணுங்க. அவர் வந்தாதான் எல்லாம் சரியா இருக்கும். இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா தாங்க இருக்கு. நீங்க சுந்தர் அப்பாக்கே போன் பண்ணுங்க. ஆமாப்பா, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நமக்குதான் வெக்க கேடு. நீ சுந்தர் அப்பாக்கே போன் பண்ணி வர சொல்லிடு. கீர்த்தி, நீ போன் எடுத்துட்டு போ. போ. என்ன வேலை பண்ண பாத்திருக்க? சீக்கிரம் வா. இதோ வரேங்க. சொல்லுங்க திரு சம்பந்தி, என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க? சம்பந்தி, வீட்டுல நடக்க கூடாத சம்பவம் ஒண்ணு நடந்துருச்சு. உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. கொஞ்சம் வீட்டுக்கு கிளம்பி வரீங்களா? உதவியா? என்ன சம்பந்தி, நமக்குள்ள உதவியா அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. சரி, நான் இப்ப கிளம்பி வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன விஷயம்? எதுக்கு இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமா சம்பந்தி, நாங்க எல்லாரும் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது யாருன்னே தெரியாத 2 ரவுடி பசங்க வந்து பூஜாவை கடத்திட்டு போக முயற்சி பண்ணிருக்கானுங்க. என்ன சம்பந்தி சொல்றீங்க? நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து ஏன் மருமகளை கடத்திட்டு போக பாக்குறானுங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவானுங்க? பொறுக்கி ராஸ்கல்ஸ். வீட்டுல எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. அவனுங்களை அடைச்சுதான் வச்சிருக்கோம். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா உதவியா இருக்கும். நீங்க அவனுக்கு தப்பிக்காம பாத்துக்கோங்க. நான் உடனே கிளம்பி வரேன். யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். நான் வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன் சம்பந்தி, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. உடனே கிளம்பிட்ட சம்பந்தி. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி. கான்ஸ்டபிள்ஸ், சம்பந்தி வீட்டுல ஏதோ பிரச்சனையா? வாங்க போலாம். ஏங்க, நம்ம எல்லாரும் ரவுடிங்க உள்ள போந்து அவளை கடத்திட்டு போக பார்த்தாங்களேன்னு பாத்திரி போய் நின்னுட்டு இருக்கோம். ஆனா அவ கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம நிக்கிறா பாருங்க. சுந்தர் அப்பா வரட்டும். அவங்க வந்து விசாரிக்கிற விசாரிப்புல எல்லார் வாயில இருந்து உண்மையை கக்குறாங்களா இல்லையான்னு பாக்கலாம். இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் ஒண்ணு சொல்ல வரலாமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து நேர்ல எல்லாத்தையும் சொல்லும். ஒரே மழையா இருக்கு. அக்கா, சம்பந்தி வராரு. திரு சம்பந்தி, என்னாச்சு? என் மருமகளுக்கு ஒண்ணும் ஆகலையே? அவளுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த பொறுக்கி ராஸ்கல்ஸ் எங்க இருக்காங்க? அதான் அடைச்சு வச்சிருக்கோம். வாங்க. நடங்க. சரி வாங்க. சம்பந்தி இதுக்குள்ள இருக்காங்க. இதுக்குள்ள இருக்கானுங்க. இருக்கு. கான்ஸ்டபிள் வாங்க. என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறியா? எங்க வீட்டு பொண்ணையே தூக்க பாக்குறீங்களா? இந்த வீட்டு பொண்ணுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லல்ல. அப்படி இருக்கிறப்போ யாரும் சொல்லிதான் இதை பண்ணிருக்கீங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இப்ப நான் அடிச்சுட்டு தான் விசாரிப்பேன்.
வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேனோ அது எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி ரொம்ப சத்தமா சொல்லணும். சரி சார். சொல்லு. டேய், கான்ஸ்டபிள். இதோ, இவனை இழுத்துட்டு போங்க. ஓடா. போங்கடா. டேய், உங்களை யாரா அனுப்புறது? ஒழுங்கா சொல்லுடா. சொல்ல மாட்டீங்க. டேய், சொல்லுடா. யாரா அனுப்புறது? சொல்லுடா. உங்களை யாரா அனுப்புறது? சொல்லுடா. வேணாம் சார், வேணாம் சார், நான் சொல்றேன் சார். இல்ல, உன்னை சுட்டு கொன்னுடுவேன். சொல்லு. சொல்லிடுறேன் சார். டேய், சார், இப்ப சொல்லிடுறேன் மட்டும் நீ சார். உண்மையை சொல்லல. சொல்றா. இல்ல, அழுத்திடுவேன். சார் சொல்லிடுறேன் சார். சொல்றா. சார் பொண்ணை தூக்க சொன்னது யாருடா தூக்க சொன்னது? சொல்லு. சந்தனம் பண்ணிக்கிற ஒருத்தர் தான் சார். பணத்தை கொடுத்து அப்புறம் மருமகனும் மகளும் தான் இத பண்ண சொன்னாங்க சார். என்ன திரு, இவனுங்க என்னென்னமோ சொல்றானுங்க. நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது பண்ணுவாங்கன்னு. எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு. இல்லப்பா இது உண்மையா இருக்காது. டேய், அவர் எப்படிடா இதெல்லாம் செய்வாரு? இருக்காதுடா. மாப்ள, சந்தன பாண்டியை அவர் எதுக்கு இதெல்லாம் செய்ய போறாரு? டேய், அவங்க தூக்க சொன்னா நீங்க யாரு என்ன ஏதுன்னு தெரியாம தூக்க வந்துருவீங்களா? அது யார் தெரியுமா? என் மருமகளா போறவன். அவளுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சு உங்களை தொலைச்சிருப்ப ராஸ்கல்ஸ். கான்ஸ்டபிள், இவனுக்கு எடுத்துட்டு போய் ஜீப்ல எடுத்துங்க. வாங்கடா. ராஸ்கல்ஸ். ஏய், என்னடி இது? நம்ம வேலுவா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பான். எனக்கே ஒண்ணுமே புரியலம்மா. ஏன் இப்படி சொல்லிட்டு போறானுங்க? பாத்தீங்களாங்க, உங்க தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் மாமனாரும் சேர்ந்து செஞ்ச காரியத்தை பூஜா ரூம்னு நினைச்சு நம்ம ரூம்குள்ள வந்து எட்டி பாத்துருக்கானுங்க. நம்ம மட்டும் கொஞ்சம் உஷாரா இல்லாம இருந்திருந்தோம், அவங்க நினைச்சதெல்லாம் நடத்தி முடிச்சிருப்பாங்க. இந்த பூஜாவும் இதுக்காக தான் காத்துட்டு இருந்த மாதிரி நம்ம மானம் கப்பல ஏறினாலும் பரவாயில்லன்னு அவனுங்க கூடயே சாவகாசமா போயிருப்பா. அன்னைக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு போனப்ப அந்த ஆளு சந்தன பாண்டி நீங்க எவ்வளவு பாதுகாப்பு போட்டு வச்சிருந்தாலும் அதை மீறி உங்க பொண்ணை தூக்குறேன்னு சொன்னான். இப்ப அதே மாதிரி பண்ணி வச்சிருக்கான். எவ்வளவு தைரியம் இருக்குன்னு அந்த ஆளுக்கு. அந்த ஆளு ஆழம் தெரியாம காலை விட்டுட்டான். இங்க பாருங்க சம்பந்தி, இவ்வளவு நாள் அவங்க நேருக்கு நேர் மோதிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை பார்த்திருக்காங்க. நிச்சயமா இதை சும்மாவே விடக்கூடாது. மாப்ள, என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. சந்தன பாண்டி ஐயா இப்படி செய்யற மனுஷனே இல்ல. அண்ணே, இது உங்களுக்கே கொஞ்சம் நியாயமா இருக்கா? கடத்தின அந்த ரவுடிங்களே அவங்க தான் கடத்த சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க என்னடா அந்த மனுஷனுக்கு இன்னும் முட்டை கொடுத்துட்டு இருக்கீங்க? அண்ணே, டேய், அண்ணே, திரு, அண்ணே. விடுங்க மேம். சும்மா இருடா. உங்களை? டேய், எதுக்கு வயசு இப்ப பொண்ணு அவளை கை போய் நீட்டி அடிக்கிற? அடிக்கிற? என்னாச்சு உனக்கு? இப்படி ஒரு காரியத்தை இவ பண்ணதுக்கு கொஞ்சுவாங்களா?